கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் அனைத்தையும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லை, ஒரு நாட்டுடைய ஒரு சமூகத்துடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. ஒரு சினிமா தனது மக்களின் கலாச்சாரத்தையும் அவர்களின் அன்றாட நடவடிக்கையை மட்டும் அல்லாமல் அவருடைய உணர்வுகளையும் படம் பிடிக்க உதவுகின்ற ஒரு அருமையான ஒரு மீடியம். இந்த சினிமா தேசிய அங்கீகாரம் பெற்று தேசிய விருது கிடைத்தால் அதன் சொந்தக்காரருக்கு மட்டும் பெருமை அல்ல, நமது நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். 1996 காதல் கோட்டைங்கிற திரைப்படத்தின் மூலமாக தேசிய விருது பெற்றவர் நம்முடைய இன்றைய விருந்தினர் திரை இயக்குனர் திரு அகத்தியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார். அவர் நமக்காக உங்கள் முன்பு. வணக்கம் சார். வணக்கம் சார். வான்மதி அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக ஒரு சராசரி பொழுதுபோக்கு சித்திரமாக ஆரம்பித்த உங்களுடைய பயணம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் ஆரம்ப கால திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மூவி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வந்துச்சு? இயல்புலேயே வித்தியாசமான திரைப்படங்கள் பண்ணணுங்கிறது தான் எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் சூழ்நிலை, காலகட்டம், தயாரிப்பாளர்களுடைய வற்புறுத்தல், இந்த மாதிரி படங்கள் பொதுவாக நீங்கள் சொன்ன அந்த காதல் கோட்டையாக இருக்கட்டும், இல்லை கோகுலத்தில் சிதையாக இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு நான் வான்மதி பண்ணும்போது என்னிடம் இருந்த கதைகள் தான். அப்போ அதை தயாரிப்பாளர்கள் அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய நோக்கமெல்லாம் வணிக ரீதியாக வெற்றி பெறுகின்ற படங்கள், வழக்கமான அந்த அதாவது ஒரு ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அது கமர்ஷியல், அதுக்கு எந்த விதமான இலக்கணமும் இல்லை. பட் அதை ஒரு இலக்கணமாக வச்சுருக்காங்க இதுதான் அப்படின்னு. அதற்கான சில படங்களை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதனால் எதிலையாவது ஒன்றில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதில் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருப்பதற்காக செய்த படங்கள், சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்த படங்கள். அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே முன்னாடி சில விஷயங்களை நம்ம எடுத்த உடனே திடீர்னு பறக்க முடியாது இல்லையா. அது கொஞ்சம் அந்த ரன்வேயில் ஓடி அதற்கு பிறகு இறகு வைத்து அப்படி பறக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்த போது செட் ஆகின பிறகு அதற்காகத்தான் கொஞ்ச நாள் அந்த மாதிரி சினிமாக்கள் பக்கத்தில் திரும்ப வேண்டியிருந்துச்சு. அதற்கு பிறகு எது நம்மளுடைய தேவையாக இருந்ததோ, எது நமது கனவாக இருந்ததோ, எதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததோ அதை செய்வதற்கான களம் கிடைத்தது. அதற்காக அந்த களத்திற்கான நன்றி தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியனை தான் சேரும். அவர் கூப்பிட்டு சொன்னார், உனக்கு என்ன தோணுதோ அது ஒரு படம் எடு அப்படின்னாரு. பட் அவர் தான் வான்மதியும் பண்ணினார். அவருக்கு முதல்ல சொல்லும்போது சொன்னார், எனக்கு வேண்டாம், எனக்கு எந்த விதமான அதாவது பரிச்சார்த்தமான படங்கள் எனக்கு வேண்டாம், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் வேணும் அப்படின்னாரு. அதை வெற்றி பெற்ற பிறகு அப்புறம் உன்னுடைய விருப்பப்படி படம் எடு அப்படின்னு சொன்னார். என்னை கூப்பிட்டு அந்த களம் அமைத்து கொடுத்தார். அதிலிருந்து அது ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்கு நான் ஒரு ஒரு வேறு விதமான இயக்குநர்கள் வரிசையில் சேருகின்ற ஒரு நிலைக்கு வந்தேன். அவ்வளோதான். உங்களுடைய காதல் கோட்டை படம் அடைஞ்ச வெற்றிக்கு அப்புறமா புற்றிசல் மாதிரி பார்க்காம காதல், பார்த்து காதல், கேட்காம காதல், இந்த மாதிரி பல ஜானர் ஆஃப் மூவிஸ் வர ஆரம்பிச்சது. அப்போது உங்களுடைய மைண்ட் செட்டில் எப்படி அந்த படங்களை பார்த்தீங்க சார்? இல்லை, அது ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்த்தேன் நான். காரணம் என்னென்னா, எதையாவது ஒரு வகையில் புதிதாக திங்க் பண்ணாமல் இருந்திருந்தால் அதற்கான அடுத்தடுத்த படிகள் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். நம்ம புதுசாக ஒரு வகையில் திங்க் பண்ணோம், அதனால அந்த வகையில் அடுத்தடுத்த படிகள் இத்தனை டைமென்ஷன் இருக்குது, இத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இத்தனை வழிமுறைகள் இருக்கிறது, இந்த வழியில் மட்டும் போக வேண்டியதில்லை, இந்த வழியிலையும் போகலாம் என்று புதிதாக மற்றவர்கள் சிந்திக்கும் போது அது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. மற்றவங்க சொல்லுவாங்க, சார் உங்கள் காதல் கோட்டை மாதிரி இருக்குது, அல்லது உங்கள் காதல் கோட்டையை பார்த்தார்கள் அப்படின்னு. எல்லாம் நீங்கள் அப்படின்னா நானும் எங்கேயோ எதுனாலும் கவரப்பட்டிருப்பேன். அது நான் சொன்ன மாதிரியே நான் படித்த ஒரு விஷயத்தினால் கவரப்பட்ட மாதிரி இன்ஸ்பிரேஷன் அது எனக்கு எது அந்த கதையை கொடுத்தது அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது நான் சொல்லுவேன், கோப்பரஞ்சோடன் பேசாந்தியார் நட்பு அப்படின்னு. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்த மாதிரி அவர்களுக்கும் இதிலிருந்து இதை வேறு மாதிரி சிந்திக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அந்த சிந்தனையெல்லாம் வரவேற்கத்தக்க சிந்தனையை தவிர அது தவறாக இல்லை. பட் என்ன அப்படின்னா, சில சமயங்களில் அந்த சிந்தனையில் புதிது இல்லாமல் போகும்போது தான் அது கொஞ்சம் மொனோட்டனஸாக இருக்கும்போது தான் சங்கடமாக இருக்கும். உதாரணத்துக்கு தெலுங்கில் ஒரு படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் ரவிராஜா வச்சு தெலுங்கில் ஒரு படம் இயக்குவதற்காக சொல்லியிருந்தாங்க. அப்போ அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு, போய் பாருங்கள் அப்படின்னா வம்சி சார் டைரக்ட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் வாடகைக்கு அந்த பொண்ணு பகலில் அந்த பொண்ணு பகல் ஆஃபீஸ் போயிடுவா, நைட்டு வந்துடுவா.
அந்த பையனுக்கு வந்து நைட் ஒர்க்கு பகலில் வீடு கிடைக்காம அலைவான். அதனால் அந்த தங்கியிருக்கிற பொண்ணோட வீட்டை வந்து பகலுக்கு வாடகை வைக்க விட்டுருவாங்க. ஸோ தன்னுடைய வீட்டில் ஒரு தங்கியிருக்கிறானே தெரியாமல் இருக்கும்போது 2 பேரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு லவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காதல் கதை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது காதல் கோட்டையினுடைய முழு பாதிப்பும் அதற்குள் இருந்தது. நான் படம் பார்க்கும்போதே பக்கத்தில் வந்து அந்த கதையினுடைய ஆசிரியர் இருந்தார். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த கதையை நான் மிகுந்த யோசித்து நான் பண்ணேன் சார் அப்படின்னாரு. அதற்கு பிறகு டைரக்டர் எனக்கு வம்சி சார் என்னை பார்க்கும்பொழுது சொன்னார், நான் அவரை கூப்பிட்டு உங்கள் காதல் கோட்டையை போட்டு காட்டி இதை ஒரு கதை பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பெருந்தன்மையாக ஒத்துக்கொள்கின்ற மிகச்சிறந்த இயக்குநர்கள் மனிதர்கள் கூட இருக்காங்க. அதை வந்து இல்லை அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. எனவே அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்த்தேனே தவிர தவறான விஷயமா பார்க்கல. இன்னொரு முக்கியமான கான்ட்ரவர்ஷியல் விஷயம் அந்த சமயத்தில் நடந்தது. அது கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். ஒருத்தர் சொன்னார் என்னுடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிளம்புனாரு. இன்னொருத்தர் சொன்னாங்க இல்லை என்னுடைய கதையை தான் வந்து திருடிட்டார் அகத்தியன் அவர்கள் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அந்த படம் வெளியானே அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்த பிறகு நான் அந்த நண்பரை நேரடியாக சந்தித்தேன். பிரசாத் ஸ்டுடியோவில் தான். அதுவும் இப்பவும் வந்து அப்போ தேவா சார் நின்றுட்டு இருந்தார், மற்ற நண்பர்கள் எல்லாருமே இசைக்குழுவை சார்ந்த நண்பர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கிராஸ் பண்ணார். எக்ஸ்கியூஸ் மீன் கூப்பிட்டேன். அவரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சந்தித்து பேசியிருக்கோமா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. அப்புறம் எந்த வகையில் வந்து நான் வந்து உங்களுடைய கதையை திருடியதாக நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னா அவருக்கு வந்து பதில் சொல்ல முடியல. நான் சற்று கோவப்பட்ட பிறகு அப்புறம் வந்து சாரி சார் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார், அது யாரோ பண்ண வேலை சார் அப்படின்னாரு. யாரோ பண்ண வேலைன்னா உங்களுடைய பேட்டி தானே என்ன? இல்லை சார் அந்த பத்திரிகைக்காரர்கள் அது மாதிரி பண்ணிட்டாங்க சார், நான் அது மாதிரி பேசலை சார், அவங்க அதை கான்ட்ரவர்ஷியல் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த வாரப்பத்திரிகையில் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அப்புறம் நான் அவர்கிட்ட ஒன்றும் பேசிக்கல. நான் அவர்கிட்ட ஒன்று மட்டும் சொன்னேன், உண்மையிலேயே நீங்கள் திறமைசாலியாக இருந்தால் காலம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும், நான் திறமைசாலியாக இருந்தால் காலம் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கும், அது யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கறது வச்சு முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு. அப்புறம் கோகுலத்தில் சீதை நான் படம் பண்ண பிறகு அந்த குறிப்பிட்ட வாரப்பத்திரிகை கூப்பிட்டு நான் சொன்னேன், என்னுடைய அசோசியேட்டை கூப்பிட்டு, இவர் என்னுடைய அசோசியேட்டு, இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் வேணும்னா இவர் கதைன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கோங்க, நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா பார்த்துங்கன்னாங்க. அதனாலேயே அந்த வாரப்பத்திரிகை என் மேலே இன்னும் கோபமாக இருப்பாங்க. அது மாதிரி. பட் அடிப்படையில் இவங்க எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, என்னை வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போயிருக்கும்போது கேட்டாங்க, சார் எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு பையன் பண்ணியிருக்கார் சார், அதை நீங்கள் வந்து காப்பி அடித்து கதை பண்ணீங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க, பார்த்தேன். அதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஒரு படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு தெரியும். சரி, இதற்கெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் ஹிந்தி காதல் கோட்டையை ஹிந்தியில் பண்ணிவிட்டு அதனுடைய ஒரு சிறப்பு காட்சியை வந்து சென்னையில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் படம் மாதிரி கீழே ஒரு படம் ஓடுது சார் அப்படின்னு சொன்னாங்க. கீழே போய் பார்த்தா அது வந்து ஒரு கன்னட படம். ஆக்சுவலாக என்னென்னா, எண்டமூரி வீரேந்திரநாத் கன்னடாவில் வந்து அந்த மாதிரி ஒரு கதையமைப்பை வந்து ஒரு கதை எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து இவர்கள் எல்லாம் அதை கதை பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மையான நிகழ்ச்சி அது. பட் எனக்கு நிகழ்ந்தது என்னென்னா, நான் வந்து அதற்கான நேரடியான நண்பர்கள் இருக்காங்க. இப்போ கூட இந்த பேட்டிக்கு வருவதற்கு 2 நிமிடத்துக்கு முன்னாடி கூட கீழே பேசிட்டு வந்தேன், அம்மா கிரியேஷன்ஸ் வெங்கட் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஸோ அவருக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து அம்மா கிரியேஷன்ஸில் ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருக்கும்போது அவர் வந்து கேட்டார், என்ன தனியாக உட்காந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை, ஒரு பையனும் பொண்ணு இறுதி காட்சியில் சந்தித்தால் ஒரு கதை எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா. நல்லா இருக்காது அப்படின்னாரு. இல்லை, நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், எங்கே பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. அங்கேருந்து தான் நான் வந்து அதை அங்கேருந்து எடுத்தேன். அதுக்கு அப்பொழுது எனக்கு பக்கத்தில் வந்து வெள்ளித்திரை இயக்குனர் விஜய் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தார். அப்போ தான் அன்றைக்கி தான் அவரை நான் முதலாக சந்திக்கிறேன். வெங்கட் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த கதை பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள், என் கூடவே இருந்த நண்பர்களுக்கு தெரியும் நான் எப்படி அந்த கதையை உருவாக்கினேன், ஒவ்வொரு சீனாக பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும். அதனால் எனக்கு எப்போதுமே அந்த ஒரு யதார்த்தமான, நான் சொல்லுவாங்க இல்லையா, மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும்னு, அது எனக்கு இல்லாததுனால எந்த பயமும் இல்லை. நான் எப்போதுமே நான் வந்து அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் பேசுகிறவங்களை நேரடியாக கூப்பிட்டு கேட்பேன் அப்படின்னு. ஏன்னா முழுமையாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் இது வரைக்கும் எந்த டிவிடியும் பார்த்து கதை பண்ணியதில்லை. அது என்னுடைய சொந்த முயற்சியாக நான் யோசிப்பேனே தவிர டிவிடி பார்த்து கதை பண்ணதில்லை. நிறைய படங்கள் பார்ப்பேன், தொழில்நுட்ப ரீதியாக மற்ற விஷயங்களே, ஒரு கதையை எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்கிறதுக்கு பார்ப்பேனே தவிர இதிலிருந்து எதை எடுக்கலாம், எந்த கதையை யூஸ் பண்ணலாம், என்ன சீனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் படம் பார்த்ததில்லை. அதனால எனக்கு அதை பற்றிய பயமே இல்லை. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் அறிவோம் அனைத்தையும்.